1972ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி மீண்டும் சட்டசபை கூடியது. தமிழக சட்டசபை வளாகம் மட்டுமல்ல, தமிழகமே ஒருவித பரபரப்புடன் அன்று காணப்பட்டது. சட்டசபை அமைந்துள்ள தலைமைச் செயலக வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. காலையில் சட்டசபை நடவடிக்கை தொடங்கியதும் சபாநாயகர் மதியழகன் அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதாக கூறி தீர்மானத்தின் மீதான விவாதத்தை தொடங்கும்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் தங்கமணியே பேச அழைத்தார். அவர் பேச எழுந்த நேரத்தில் சபாநாயகருக்கு அருகே ஒரு நாற்காலி போடப்பட்டு அதில் அப்போது துணை சபாநாயகராக இருந்த விருதுநகர் பே. சீனிவாசன் அமர்ந்தார். உடனே அவர் திடீரென எழுந்து சபாநாயகர் மதியழகன் மீது உறுப்பினர்கள் பலர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துள்ளனர், அதன் மீது இப்போது விவாதம் நடைபெறும் என கூறி நெடுஞ்செழியனை பேச அழைத்தார். ஒரே நேரத்தில் ஆளும் கட்சி தரப்பிலிருந்து அமைச்சர் நெடுஞ்செழியனும் எதிர்கட்சி தரப்பிலிருந்து தங்கமணியும் பேசினார்கள். ஒரே நேரத்தில் 2 சட்டசபை 2 சபாநாயகருடன் செயல்பட்டது. எங்கும் கூச்சல் குழப்பம் நிலவியது. யார் பேசுவதும் காதில் விழவில்லை. சபாநாயகர் மதியழகன் தம் மேஜை மீது இருந்த மணியை பலமாக தட்டி சபையை அமைதிப்படுத்த முயன்றார். உடனே ஆளும் கட்சி கொறாடாவான டி.பி. அங்கமுத்து ஓடி வந்து சபாநாயகர் மேஜை மீது இருந்த மணியை பறிக்க, எதிர்கட்சி உறுப்பினர் வந்து அதை தடுக்க சிறிது நேரம் அவர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அவை காவலர்கள் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பினர். உடனே ராயபுரம் திமுக எம்எல்ஏ வேதாச்சலம் ஓடி வந்து மணியை எடுத்து துணை சபாநாயகர் சீனிவாசன் மேஜை மீது வைத்தார். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துள்ள நிலையில் அவர் சபையை நடத்த சபை விதியில் இடமில்லை என்ற கருத்தை நெடுஞ்செழியன் வலியுறுத்தி அமர்ந்ததும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மான கருத்தை வாசித்த ஆற்காடு வீராசாமி சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். உடனே முதலமைச்சர் கருணாநிதி எழுந்து உறுப்பினர்கள் பெரும்பாலோரின் நம்பிக்கையை இழந்துவிட்ட சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதற்கு பதிலளித்த மதியழகன், மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்ட முதலமைச்சர் கருணாநிதி தான் பதவி விலக வேண்டும் என்றார். அப்போது மதியழகனுக்கு எதிராக திமுக உறுப்பினர்கள் கண்டன குரல் எழுப்பினர். அவர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் உரத்த குரல் எழுப்பினர். இதனால் அவையில் மீண்டும் கூச்சல் குழப்பம் நிலவியது. இந்த நிலையில் அமைச்சரவை மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது எம்ஜிஆர் பேசலாம் என மதியழகன் கூறினார். எம்ஜிஆர் பேசத் தொடங்கியதும் அவரது ஒலிபெருக்கி இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் கருணாநிதி அமைச்சரவை மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சிறிது நேரம் பேசினார். இது எதுவும் அவை குறிப்பில் ஏற்றப்படவில்லை. இந்த நிலையில் சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறியதாக பே. சீனிவாசன் அறிவிக்க, அதை கண்டித்து அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் குரல் எழுப்பினர். அப்போது சபையை அமைதிப்படுத்த முயன்று முடியாமல் போன சபாநாயகர் மதியழகன் அவை ஒத்திவைக்கப்படுவதாக கூறி வெளியேறினார். உடனே பார்வையாளர் மாடத்தில் இருந்த திமுகவினர் மதியழகன் மீதும் எம்ஜிஆர் மீதும் செருப்புகளை வீசினர். சபையில் இருந்து வெளியில் வந்த எம்ஜிஆர் சட்டசபை செத்துவிட்டது என்று பத்திரிகையாளர்களிடம் ஆத்திரத்துடன் கூறினார். ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கும் சட்டசபையை எம்ஜிஆர் அவமானப்படுத்திவிட்டார். அவர் மீது சட்டமன்றத்திலும் வெளியிலும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவையின் ஒரு உறுப்பினரே அவையை செத்துவிட்டது என்று கூறுவது அவையின் உரிமை மீறல். அவர் மீது உரிமை பிரச்சினை கொண்டு வர வேண்டும் என்று திமுகவினர் பேசி வந்தனர். ஒரே நேரத்தில் 2 சட்டசபைகளை நடத்தியது, சட்டமன்ற வளாகத்திலேயே சபாநாயகர் மீதும் புரட்சித் தலைவர் மீதும் செருப்பு வீசியது போன்றவை எல்லாம் அவை மரபுக்கும் விதிக்கும் ஜனநாயக நடைமுறைக்கும் ஏற்புடையதாக கருதிய திமுகவினர் சட்டசபை செத்துவிட்டது என கூறியதற்காக 8வது வள்ளல் எம்ஜிஆர் மீது நடவடிக்கை எடுக்க துடித்தனர். அதற்கு புகழ்மனச்செம்மல் அசையவில்லை. அந்த சம்பவத்திற்கு பிறகு சட்டசபைக்கும் அவர் செல்லவில்லை. 1977 முதல்வராக தான் சட்டமன்றத்துக்கு வந்தார் எம்ஜிஆர் அவர்கள். இதேபோல்தான் 2001 ஜெயலலிதா தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட போது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சட்டசபையை புறக்கணித்தனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போலவே புரட்சித் தலைவி ஜெயலலிதாவும் 2006 முதல்வராக சட்டமன்றத்திற்கு சென்றார்.